அப்ப அத்தனை இன்டர்வியூ பாத்திருக்கீங்க கலையரசு, அதான் கொந்தளிச்சு போயிருக்கீங்க பசங்க. அந்த பார்த்தா நல்லா இருக்கு. நானா முருகர் நேர்ல பார்த்ததான் அளவு கோணையா குத்தி ஒத்துக்கிறாங்க. டான்ஸ் சொல்றியா? டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அப்ப யாரு கேட்டீங்க? கட்டிங் வேணுமா? அப்படியா? உட்காரு. லேட்டஸ்ட் ஸ்டைலா அது? புள்ளிங்க ஸ்டைலா பொறிக்கு ஸ்டைலா? பொறிக்கு ஸ்டைலா. எப்படி இப்படியே வீட்டில் போகிற வெளியே எதுவும் பசங்க ஏன்டா அப்படி இருக்க டீசெண்டாக விட்டணும் யாரும் சொல்லவே மாட்டாங்களா? குளிச்சுட்டு கரெக்டாக இருக்கணும். இல்லைண்ணா அவன் கலையாசம் கூட இருந்தான். அந்த அகோரி கலையாசங்கள்ல இருந்தோம்னா சரி அவன் தம்பியா மாத்தலான்னு இருந்தான். அதெல்லாம் நான் தான் சொன்னேன், அவனை மாரி மாறினா எவனும் மதிக்க மாட்டாங்க. நீ டீசெண்டா இருந்தா அவனை 4 பேர் மதிப்பாங்கன்னு வந்திருக்கான். அங்கங்க பாவக்காய் காய்ச்சி தொங்கும் அந்த மாதிரி குச்சோலி அந்த மாதிரி எப்பா எப்படிதான் ரேஷனலைசேஷன் மெயின்டைன் பண்றேன் புரியல. வீட்டுல சோறு போட மாட்டேன்றாங்க. ஒரு 2 தட்டு போட்டா கூட முடி டீசெண்டா இருக்குன்னா 4 தட்டு போடுவாங்களான்றான். ஓகே இனிமேச்சு டீசெண்ட் நம்பர் பரவாயில்ல. இப்பனாச்சும் வெட்டணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்தது. ஓகே எப்படி அசல் கோலரா? அசல் கோலர் வந்து சைடு பேக் ஷாட் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் கொஞ்சமாக்கும் அதானா? ஓகே அது ஒரு டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் கோலார்னு பதில் பேர் அதனால கேட்டேன். அதான் வந்து தோற்றத்தை பார்த்து என்னைக்கு எடை போடவே கூடாது யாரையும். அப்படிதான் பார்ப்பாங்க. தோற்றத்தை பார்த்தா எடை போடுவாங்க. நீ டீசெண்டாக வெட்டணும் போனால் அது வேற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். நீ இந்த மாதிரி பொறிக்க மாதிரி வச்சுனா அவனை வேற மாதிரி மைண்ட் செட்டில் பார்ப்பா. அது வந்து வெளி உலகத்துக்கு எல்லாரும் ஒரு பார்வை அப்படிதான் இருக்கும். அது ஈல்க்கு அது மாற்ற முடியாது. நீ தான் உன்னுடைய தோட்டத்தை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி முடி இதே மாதிரி ஆக்சுவல் வச்சுன்னு ஒரு மாதிரி போட்டால் என்ன புள்ளிங்க தான் சொல்லுவாங்க. நான் டீசெண்டாக ஒரு முடி வச்சு தான் டீசெண்டாக நல்லா பெயின் சொல்லுவாங்க. தோட்டத்தை வச்சு தான் ஒருத்தர் எடை போடுவாங்க. அதுக்கப்புறம் பழகினப்படி தான் அவங்க கேரக்டர் எப்படி தெரிய வரும். ஓகேவா சொல்கிறேன். அவங்க அண்ணன் கூட இருந்திருந்து அவங்க பழமாச்சு. கலையரசன் இன்னும் கூப்பிடலாம் அவனை. நீ அவர் என் பக்கத்தில் உட்காந்து கலையரசனே ஏதோ அகிர் பற்றி தான் பேசினுக்கிற ஆளு. ஆனால் உண்மையான அகிர்னு கண்ணாடி தங்கம் கண்ணாடியாக மாற்றி விடுறான்னு. சாதாரண கண்ணாடியா தங்க கண்ணாடியாக மாற்ற. இந்த முடியை நம்ம அசல் கொலராக மாற்ற போகிறோம். இந்த ஹேர்ஸ்டைல் எப்படிக்கும் பாருங்கள். ஒரு சில பேருக்கு இந்த ஹேர்ஸ்டைலும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேருக்கு ஹேர் கட் பண்ணி சேஞ்ச் பண்ண பிறகு அந்த ஹேர்ஸ்டைல் எப்படின்னு பார்த்துட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அசல் கொலார் ஹேர் கட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் வச்சு எடுக்கலாம். என்ன தலை கரெக்டாக இல்லையா? இது கலையரசங்கனால உங்கள் அண்ணனுக்கு எதனா ஒரு சொல்லி கொடுத்த மந்திரம் ஒன்று சொன்னோன்னா இன்னும் கஸ்டமர்லாம் அதிக பேர் வருவாங்க கடைக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் அண்ணன். கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். கூட பண்ண அண்ணனப்பா கலையரசு பார்த்த மகச்சாடி லைட்டாக அப்படியே தான் தெரியுது. ஆமாம் அவன் 2 வருஷம் அங்கே தான் இருந்தான். என்னதில்ல உங்கள் அண்ணன் எலும்பு சாப்பிட்றத பார்த்து உனக்கு ருசி வந்துக்குது. எலும்பு மேலே விட்டா உன் எலும்பு நீயே கடிப்ப போலா. காசிக்கா ஜூஸ் குடிச்சிட்டு போ. காசில அகோரி இன்னும் உன மனுஷனா மாத்திரம் ஹேர் கட் பண்ணி. ஓகேவா? தண்ணியில நடப்பேன், காத்துல பறப்பேன். நான் தாடி இல்லைனா கூட தாடி வைப்பேன். இந்த சிக்கல் முடி எப்படிதான் எல்லாம் ஷாம்பு போட்டு மெயின்டைன்ஸ் பண்றேன். 5 போடுவேன். நான் அவன் ஷாம்புலாம் போட மாட்டானா. அவங்க அண்ணன் கலையரசனே மந்திரம் பண்ணி முடி கிளீன் ஆக்கிடுவாரு. ஆமா அதுதான் உண்மைதான். கலையரசனுடைய ஃபேன்ஸ் கலையரசோட தம்பி நாம கூட போறதுக்காகத்தான் ஒரு இது எல்லாமே சொல்லி கொடுத்துறான். மந்திரம் இப்போ நீ முடி வெட்டினோடனே சொல்லுவான் பாரு. இந்த முடியை வெட்டினா நான் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எனக்கு வெட்டி இது எங்க இந்த அழகு பண்ணி உன்னை வந்து அசல் கொலை ரேஸ்டல் மாற்றத்துன்னு தெரியல. முடி கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேவாப்பா? டவுலோன்னு தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒட்ட. மூக்கு கோணியா மூக்கு தான் கொஞ்சம் நீட்டா கோணியாக்குது. பெரிய இல்ல பெரிய மூக்கு தான் பாங்களா. டீ கிளாஸே உள்ளார போகும் போல. அகோரி மாரி வந்தவன மனுஷனா மாத்தி அனுப்புறேன். போகும்போது எப்படின்னு பாரு. உங்க வீட்டுல நீ இது எங்க பிள்ளையா என் பிள்ளையான்னு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி மாத்தி விடுறவன அடங்க மாட்டியா? அந்த மாதிரி ஒத்த முடி விட்டு போனது எங்க அப்பா கூட்டு மொட்டை வச்சாரு. நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காரு. சின்ன வயசுல டீசெண்டா இருக்கணும்ப்பா. எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல வர்ற
கராப்பு தல கராப்பு நல்லா இருக்குதல சொட்டை கராப்பு அம்மா முடிஞ்சு பாருங்க அது மந்திரம் பண்ணி கூட சரி ஆக்கிடுவாயா உங்க அண்ணன் அகோரி எவ்வளவு முடி பாருங்க. தங்கமாக்கிடுவாரு. ஆமா அது எத்தனை போய் கூடிய தங்கம் வாங்கிடுவாரு. இதை பண்ண பார்க்கலாம். அகோரி மாதிரி நீயும் கலையரச மாதிரி அப்படியே வாயிலே வடை சுட்டுன்னு போலாம் பாருங்க. அந்த கத்திரிக்கோள் எனக்கு வந்து ஒரு இருட்டு ரூம் ஒரு விளக்கு இருந்தா போதும். எல்லாம் முடித்தாங்க. இரும்பு கத்திரிக்கோளை கொடுத்தா கூட அதை தங்க கத்திரிக்கோளா மாத்திடுவான். ஒரு மாத்திரான்னு தெரியல. ஆனா பட் எல்லாரும் ஃபேக் தான் சொல்றாங்க. பொய் தான், அது பூரா பொய் தான். அது பொய் தானே? ஆமா பொய் தான். அது தண்ணியில நடப்பாராம். தண்ணியில காலை வச்சோன்னு புதுக்குன்னு உள்ளார போயிடுவாரு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. ஒருத்த சொன்னேன், நான் சிவனுக்கிட்டே ஹாய் சொன்னேன், ஹலோ சொன்னேன். அது காலையா அவரு சொன்னேன். எனக்கு அதான் என்னன்னு பயங்கரமான ஆளுங்க அவரு. காலி முருகர் நேர்ல பாத்தீங்க. அதுதான் முருகர் நேர்ல பார்த்ததான் அளவு கோணையா குத்தி விட்டுக்கிறாங்க. இந்த பல்லுல இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீ முருகர் நேரா பார்த்தது தப்பு. ஆமா பயங்கரமா பக்காடா வெட்டி சுத்தி நிக்கிறாரு. வீட்டுக்கு போனவனே பரதேசிக்கு கூட போறாங்க. ஒரு டீசெண்டான கிராப் தான் இது. புள்ளிங்க மேல இருக்காரு. சும்மா அப்படியே கேப்லாம் போட்டா வேலையாகல. அதான் சொன்னாரு இல்ல ஒரு கதையில, அண்ணன் கலையரசு அமைதியா கேப் தூக்கி பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் நான் உட்கார இடத்துக்கே வர வைப்பேன். அந்த மாதிரி நீ சொல்லு. வீட்டுல இருக்கும் போதே கத்திரிக்கோள் எல்லாம் புள்ளி பாத்தியா கலையரசன் எல்லாமே பாப்பேன் நான் வந்து. டைம் பாஸ்னா அதுதானே டைம் பாஸ். ஓ அப்படியா? ஆமா. உங்க அண்ணனை பத்தி இந்த அளவு ஃபேமஸா இருக்க, நீனா தம்பியா நீனா ஃபீல் பண்ற? எப்ப உங்க அண்ணனுடைய புகழ் வந்து ஊர் உலகம் ஃபுல்லா பெரிய இடத்துக்கு போயிருக்கு. உனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆமா ஆமா. மூக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாமா? தல ஈத்தா நீட்டா வந்துக்கினே இருக்கும் பொழுது தல. என்ன பண்ணிட்டு ஒரு சில பேர் இயற்கையின் சீற்றம் இது. மண்ணட்ட சொல்லி ரெடி பண்றோம் மூக்கா. சின்னதாகிடுவாரு. லப்பர் மூக்கு. லப்பர் மூக்கு நம்ம நேரத்து உயிரோட கேட்டா எங்க அண்ணன் அப்படியா? மூணு மேல ஆலப்பில் கல் இருந்துச்சா, வயிற்றுக்கு போயிட்டு இருந்துட்டா இருக்கும். ஆமா ஆமா, அதுதான் உண்மைதான். சொல்லி புது மூக்கு வர சொல்லி புது மூக்கு நேரத்துக்கு தங்க மூக்கே வைப்பாரு உங்க அண்ணன். அப்புறம் ஏப்பா கலையரசன் சுத்தமா உங்களுக்கு பிடிக்காதா? நான் பிடிக்கும். இருந்தாலும் அவர் வந்து அந்த தப்பாட்டில இருந்தால அப்போ வந்து நல்லா கலை பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா இருந்தாரு. இந்த அகோரின்னு ஒரு பேரு எடுத்தாரு. அகோரியோட மோசமாயிட்டாரு அவரு. 20 வருஷம் அகோரிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. அதான் எனக்கே அது அந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது எனக்கு. என்னன்னா ஒரு மனசாட்சி இல்லைன்னா அளவுதான் ஓவரா பண்ணா யாருக்காவது இல்லைண்ணா. தண்ணியில நடப்பேன். இவ்வளவு மண்ணு கொடுத்தா நான் தங்கமா தருவேன். இவ்வளவு மண்ணு கொடுக்குறேன் நானு. சாக்கு பையில வாரி எடுத்துட்டு போய் அதை தங்கமா கொடுக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ரூம் ஒண்ணு வந்து 108 விளக்கு வச்சுட்டு வச்சுட்டு எதுவுமே உள்ள போயிட்டு வெளியே வந்தாலும் எரியுமா எல்லாம். அப்ப அத்தனை இன்டர்வியூ பாத்திருக்கீங்க கலையரசன். அதான் கொந்தளிச்சு போயிருக்கீங்க பசங்க. அந்த பார்த்தா நல்லா இருக்கு. நானா பார்க்கலாம். பண்ணா நல்லா டைம் பாஸ் இருக்கும். நல்லா தோற. ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அவன் ஒரு இன்டர்வியூ நான் போலான்னு நான் ஒரு சில இன்டர்வியூ தான் பார்த்தேன், எனக்கு பெருசா பிடிக்கல. ஆனா பட் இவங்க எல்லா இன்டர்வியூ போட்டு அது ஒரு கம்பி ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த கம்பி வந்து அவன் வந்து அங்க சாப்பிட்டா நாங்க வந்து மனுஷங்கறி. அந்த கம்பியில வந்து அங்க மனுஷங்கறி தின்னது வந்து இந்த கம்பியில இன்னும் வாசனை அடிக்குமா. அது மூந்து பார்க்க சொல்றான். ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குன்னா டான்ஸ் சொல்றியா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இந்த கலையரசன் பேர் எடுத்தாரு பாரு, போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அந்த சடையை பின்ட்டாருன்னா. சடையை பின்ட்டு எல்லாம் அகோரி எல்லாம் இந்த இது மனுஷன் சாம்பல் தான் பூசுவாரு. இவரு 2 பாக்கெட் 900 பாக்கெட் வாங்கி வந்து வச்சுட்டு வாரம் வாரம் பூசிக்கிட்டு நாத்துக்கு வெள்ளிக்கிழமை வேணா உக்காந்துக்கிட்டு நான் கல்ல தங்கமா மாத்துவேன். இந்த மாதிரி எதுக்காக சொல்றேன்? எனக்கு உனக்கு எதாவது என்ன தோணுது? மக்கள் இவன் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. ஆனா பாதி பேர் என்னன்றாங்க, சம்பாதிக்க திறமை இல்லாம இந்த மாதிரி சொல்லி சம்பாதிக்கணும்ன்றாங்க. அதெல்லாம் உண்மையான்னு தெரியலையே. ரஜினி அம்மாவா? நான் ரஜினி அம்மான்றவங்க வந்து வேசார்பாடியில அவங்க வந்து ஒரு சாமியார்னா திருநாங்க. அவங்க வந்து அவங்க வந்து நல்லா அவங்கலாம் தப்பா சொல்லக்கூடாது. அவங்கலாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த காலத்துல இருந்தே சாமியில இருந்து சாமியா வந்தாங்க. இவன் வந்து இப்பதான் பிறந்து ஒரு
20 வருஷம் கூட இல்ல. ராயபுரத்துல உக்காந்துட்டு ஒரு கோயில் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. இவர் அகோரியா மாறின உடனே இந்த கோயில் யாரு கொடுத்ததுன்னு தெரியல. உண்டிகளை போற காசெல்லாம் எத்தனை போய் வீட்டுல எப்படி அந்த கோயில் கிடைக்குது? அவங்களா ஆக்கிரமிப்பு பண்றாங்களா இல்ல வந்து கேட்டு வாங்குறாங்களா இல்ல புடிச்சு எத்தனை கட்டிக்கிறாங்களான்னு ஒண்ணும் புரியல. தெரியலையே. பணம் இருந்தா பணம் கொடுத்து வாங்கிட்டாங்களா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்லைன்னா அதை கூட மந்திரிச்சு ஆமா அவரு இதுக்கு ஆக்கிட்டு இருப்பாரு. அவரு மந்திரம் பண்ணி நீ இந்த கோயில் எனக்கு தான் அப்படின்ட்டு குடுக்காரனை எட்டு வந்து விட்டுருந்தோம். குடுன்னு உன் தம்பி எட்டு வா மூக்கு இன்னும் கொஞ்சம் நீட் ஆகி வர்றான். நீ ஆனா ஸ்கூல் படிச்சிருந்தனா வச்சுக்க உன்னை ஏன் தெரியுமா வாத்தியார் துரத்தனா கலையாசம் அங்கிருந்தே மந்திரம் பண்ணி உன்னை வெளியே வர படிக்கிறான். படிப்பு எவ்வளவு படிக்கிறாரு? அவன் 11வது தானே படிச்சான். இல்லையா? இல்ல போல அவரு கலையாசம் வந்து மந்திரம் பண்ணி அங்க வந்து அங்க வர வச்சுட்டாரு. அப்படியா? இந்த மாதிரி தலையை வச்சுட்டா எப்படிப்பா ஸ்கூல்ல இருந்து நீயே வந்துட்டு அவங்களே துரத்தி விட்டாங்களா? மந்திரம் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த மாதிரி தலையை வச்சிருந்தா பாக்கும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கே. டீசெண்டா வச்சுட்டு போகணும்ப்பா. நான் சொன்னேன் அப்பயும் இந்த மாதிரி உங்க அண்ணன் மந்திரம் பண்றவர் தான். நீ திருப்பியும் போய் சேரலாம். உங்க அண்ணன் மந்திரம் பண்ணி வாத்தியார் எல்லாத்தையும் அம்மிக்கிடுவாரு. உன்னை கும்முக்கு வாங்கன்னு அவரு கேட்கல. நான் என்ன பண்ண முடியும்? தல அவர் பண்ற நடவடிக்கை சரியில்லை. ஒரு சில பேர் அப்படிதான் நம்ம ரொம்ப ஆக்ஷன் பண்ற இடத்துல. நான் என்ன பண்ண கோயம்பேட்டுல இருந்து நீ தான் பண்ணியாமே. கோயம்பேட்டுல இருந்து சாத்துக்குடி அடிச்சு உங்க அண்ணன் கல்யாணம் மேலே ஊத்துனியாமே. ஆமா அதல 0 பாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பியும் கண்ண முடி வந்துடும் போது. ஓகே, எப்படி இருக்கு ஹேர் கட்டு? மஜாவா இருக்கா? ஸோ அசல் கொள்ளாத மாதிரி இந்த ஹேர் கட் வந்திருக்கா இல்லையா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.